பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் அவரை மகிமைப்படுத்தலாமா? சேர்ந்து பாடுவோம் வாங்க. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வே, நான் எப்படி நன்றி சொல்வே. ஐயா, எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வே, நான் எப்படி நன்றி சொல்வே. நன்றி ராஜா, 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 நன்றி ராஜா. தாழ்மையில் இருந்தே தயவாய் நினைத்தே தேவனே உம்மை துதிப்பேன். தாழ்மையில் இருந்தே தயவாய் நினைத்தே தேவனே உம்மை துதிப்பேன். தேவனே உம்மை துதிப்பேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். பலவீனன் என்று தள்ளி விடாமல் பலத்தாலிடை கட்டினீர். பலவீனன் என்று தள்ளி விடாமல் பலத்தாலிடை கட்டினீர். பலத்தாலிடை கட்டினீர். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். பாவத்தினாலே மரித்து போயிருந்தே கிருபையாய் இரட்சித்தீரே. பாவத்தினாலே மரித்து போயிருந்தே கிருபையாய் இரட்சித்தீரே. கிருபையாய் இரட்சித்தீரே. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். எனக்காக மரித்து, எனக்காக உயிர்த்து, எனக்காய் மீண்டு வருவேன். எனக்காக மரித்து, எனக்காக உயிர்த்து, எனக்காய் மீண்டு வருவேன். எனக்காய் மீண்டு வருவேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். ஐயா, எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் வாசிக்கிறோம், அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார். என்ன ஒரு அருமையான வசனத்தை, வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் அதின் காலத்தில் சகலத்தையும் நேர்த்தியாய் அவர் செய்கிறவர். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் பல சமயத்தில் நினைக்கிறோம், ஆண்டவர் என்னுடைய காரியத்தில் தாமதம் பண்ணுகிறாரே, அதினதின் காலத்தில் செய்வதாக சொன்னாரே, ஆனால் இன்னும் இந்த காரியங்கள் எனக்கு கைகூடி வரவில்லையே என்று சொல்லி ஆண்டவர் தாமதிக்கிறாரோ என்று நாம் பல நேரத்தில் நினைக்கிறோம். 430 வருஷம் எகிப்தில
ஜனங்கள் அடிமைத்தனத்தில் சிக்கி தவித்துக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட கேள்விதான் எழும்பி இருக்க வேண்டும். ஆண்டவர் எங்களை விடுதலையாக்குவேன் என்று சொன்னபடி அவர் எங்களுக்கு செய்யவில்லையே. மோசேயை அனுப்பி சொன்ன பிறகு கூட இன்னும் தாமதித்துக் கொண்டிருக்கிறாரே. எவ்வளவு காலம் நாங்கள் இப்படி அடிமைத்தனத்திலே கஷ்டப்பட வேண்டும்? எவ்வளவு காலம் நாங்கள் உபத்திரவப்பட வேண்டும்? எவ்வளவு காலம் நாங்கள் இப்படி கண்ணீர் சிந்த வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொருவரும் கூக்குரல் இட்டிருந்திருப்பார்கள். அந்த கூக்குரல் தேவ சமூகத்தில் சந்நிதியில் எட்டினது. கர்த்தர் 430 வருஷம் முடிவான அதே நாளில் அதிநதின் காலத்தில் சரியாக நேர்த்தியாக எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர் அந்த மக்களை 430 வருஷம் கடந்த அதே நாளில் கர்த்தர் அவர்களை விடுதலையாக்கினார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய மனம் அப்படி சோர்ந்து போகிறது. தாமதமாகிறதே, நடக்கவில்லையே, நான் கேட்டுக்கொண்டே இருக்கிறேன், கிடைக்கவில்லையே என்றெல்லாம் நாம் நினைக்கிறோம். ஆனால் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் முந்தியும் செய்வதில்லை, பிந்தியும் செய்வதில்லை. ஆதினதின் காலத்தில் சரியான சமயத்தில் நமக்கு தேவையானதை அவர் நேர்த்தியாய் செய்ய வல்லவர் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. லாசரு உவமையில் பாருங்கள். அவன் வியாதிப்பட்டிருக்கும் போதே மரியாளும் மார்த்தாலும், என் சகோதரன், நீர் சிநேகிக்கிறவன் வியாதியாயிருக்கிறான், நீர் வர வேண்டும் என்று சொல்லி அனுப்பினார்கள். ஆண்டவர் தாமதமாக 4 நாள் கழித்து அவர் அந்த இடத்திற்கு வந்தார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். ஆண்டவர் 4 நாள் கழித்து வருகிற போது அந்த லாசரு மரித்து போய்விட்டான். நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டானே, இல்லாவிட்டால் உடனடியாக வந்திருந்தால் கூட ஏதாவது செய்திருக்கலாமே என்றெல்லாம் அவர்கள் புலம்பி அழுதார்கள். ஆனால் பாருங்கள், அந்த லாசரு வியாதிப்பட்ட செய்தி கேட்டு இயேசு வந்திருந்தால் எத்தனையோ வியாதியஸ்தர்களை குணமாக்கினார். அதில் இதுவும் ஒன்று என்று போயிருந்திருக்கும். ஆனால் லாசரு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 4 நாள் கழித்து ஆண்டவர் அதினதின் காலத்தில் வந்த போது பாருங்கள், மரித்து போன லாசருவை கல்லறைக்கு வைக்கப்பட்டு 4 நாள் ஆகிவிட்ட அந்த மனிதனை ஆண்டவர் உயிரோடு எழுப்பினார் என்பது எவ்வளவு பெரிய மேன்மையான காரியம். இந்த காரியத்தை நேர்த்தியாய் செய்வதற்குத்தான் ஆண்டவர் தாமதமாக அந்த இடத்தில் வந்தார் என்பதை வரும் நாட்களில் அவர்கள் அறிந்து கொண்டார்கள். அதுபோல நம்முடைய வாழ்க்கையிலும் இன்னும் நடக்கவில்லையே, தாமதமாகிறதே, ஆண்டவர் வந்திருந்தால், ஆண்டவர் இருந்திருந்தால் இந்த காரியம் எனக்கு நடந்திருக்காதே என்றெல்லாம் நாம் கலங்குகிறோம். அப்படி நாம் கலங்க தேவையில்லை. கர்த்தர் அதினதின் காலத்தில் சகலத்தையும் அவர் நமக்காக நேர்த்தியாய் செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். அவர் மீது நாம் தொடர்ந்து விசுவாசத்தில் நிலைத்து நிற்கும் போது கர்த்தர் சரியாகவும் நேர்த்தியானதாகவும் நன்மையானதாகவும் நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்தருளுவார். அவரை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இந்த அருமையான காலை நேரத்தில் உம்முடைய பரிசுத்தமுள்ள முகத்தை நோக்கி பார்த்து நாங்கள் ஜெபிக்கிறோம். சகலத்தையும் அதினதின் காலத்தில் அவர் நேர்த்தியாய் செய்திருக்கிறார் என்ற வார்த்தையின்படியே ஆண்டவரே, ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் சகலத்தையும் நீர் நேர்த்தியாய் செய்ய வல்லவர். என்னுடைய வாழ்க்கையில் இன்னும் நடக்கவில்லையே, தாமதமாகிறதே, ஆண்டவரே நாட்கள் நீட்டித்து கொண்டே போகிறதே என்று கலங்கி நிற்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையின் ஜெப விண்ணப்பங்களையும் கேட்டு சரியான சமயத்தில் நன்மை செய்கிற கர்த்தர், நேர்த்தியானதையும் நன்மையானதையும் தருகிற கர்த்தர், ஆண்டவரே அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்து சந்தோஷப்படுத்தும்படியாக நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையை மகிழ பண்ணும்படியாக கர்த்தருடைய கிருபையுள்ள கரங்களில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நிச்சயமாய் நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற நன்மைகளை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள், மற்றவர்களிடத்திலும் ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.